Hello friends, welcome to Nellai Crazy Techs. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஹவர் போர்டு வந்து வேலை செய்ய மாட்டேன்னுச்சு. இப்போ அதுல என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதாங்க நம்மளோட ஹவர் போர்டு. இப்போ இதைத்தான் நம்ம ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது பவர் பட்டன் வந்து இந்த இடத்துல இதுதான் பவர் பட்டன். இந்த பவர் பட்டனை அமுக்குனா ஆன் ஆகணும், ஆனால் ஆன் ஆகலை. சம்டைம்ஸ் ஆன் ஆகுது, இல்லை இது ஆன் ஆகலை. பேட்ரி இந்த சைடு வரும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு வரும். ஓகே, நம்ம செக் பண்ணுவோம் இது பேட்ரி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸ்க்ரூ வரமாட்டேக்கு, ஒரு ஸ்க்ரூ வரமாட்டேக்கு, அதனால் மேக்னெட்டை போட்டு எடுத்தாச்சு. ஓகே ரைட். பாருங்கள், இது பவர் பட்டன் ஒயரு, இதுதான் பேட்ரி. இப்போ இதோட வோல்டேஜ் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இந்த பேட்டரியோட வோல்டேஜ் ஆக்சுவலாக அந்த பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 36 வோல்ட்டு 4 ஆம்பியர் பேட்ரி. 36 வோல்ட் 4 ஆம்பியர் பேட்ரி. இப்போ இந்த பேட்டரி தான் நம்ம செக் பண்ணணும். இது பேட்டரியோட சாக்கெட்டு. இந்த சாக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். சாக்கெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. மல்டிமீட்டரை செட் பண்ணிக்கிட்டேன். மல்டிமீட்டர் செட் பண்ணிவிட்டு ரெட் கலர் பாசிட்டிவ் ஒயரு, கருப்பு கலர் வந்து நெகட்டிவ் ஒயரு. அதே ரெட் கலரில் அந்த ரெட் கலர் இது கொடுக்குறேன், ப்ரோப் கொடுக்குறேன். பிளாக் ஒயரில் பிளாக் கலர் ப்ரோப் கொடுக்குறேன். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 0 வோல்டேஜ் காட்டுது. 0 வோல்டேஜ் காட்டுது. இந்த பேட்டரியோட வோல்டேஜ் 0 காட்டுது. இதுக்கப்புறம் இது சார்ஜ் போடுறது கஷ்டம். சரி பார்ப்போம், நம்மக்கிட்ட ஸ்பேர் பேட்டரி இருக்குது, அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த பேட்டரிக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, கிளாம்ப் மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை கலட்டணும். பேட்டரியோட கிளாம்பை கலட்டியாச்சு. இருக்கு பாருங்கள் பேட்டரி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இது வந்து வோல்டேஜ் 36 வோல்ட்டு. இதை காட்டுறேன். 36 வோல்ட்டு 4400 மில்லியம்ஸ். இது 4000, அதாவது 4.4 ஆம்பியர் பேட்ரி. இது வந்து 4.4 ஆம்பியர் பேட்ரி. இது லித்தியம் அயான் பேட்ரி. இந்த பேட்ரி வந்து ஃபுல்லாகவே இப்போது 0 வோல்டேஜில் இருக்குது. இப்போ இந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்புறம் செக் பண்ணுவோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா புது பேட்ரி, ஸ்பேர் பேட்ரி. இதுவும் பார்த்தீங்கன்னா 36 வோல்ட்டு 4000 மில்லியம்ஸ். 4000 மில்லியம்ஸ்னால் 4 ஆம்பியர். இந்த பேட்டரியை மாட்டி பார்த்துட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே ஓகே ஆக்சுவலாக இது புது பேட்ரி தான், அதனால் அது வோல்டேஜ் நான் செக் பண்ணலை. இருந்தாலும் உங்கள்கிட்ட செக் பண்ணி காட்டுறேன். சரியா, மல்டிமீட்டர் ஆன் பண்ணி டிசி வோல்டேஜில் வச்சுருக்கேன். இந்த பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 39.45 இது காட்டிகிட்டு இருக்குது. 39.45. இது பார்த்தீங்கன்னா புது பேட்ரி, அதனால் இது எப்பயுமே ப்ளஸில் தான் இருக்கும். 36 வோல்ட்டுக்கு 39 வோல்ட்டுக்கு ஃபுல் சார்ஜ் பேட்ரி, புது பேட்ரி இல்லாதனால. ஓகே, இதை நம்ம பார்த்துட்டு செக் பண்ணுவோம் எப்படி இருக்குது, இது ஆன் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட கனெக்டர் இதுதான், அந்த மதர் போர்டுக்கு போகிற கனெக்டரு, இது பேட்டரியோட கனெக்டரு. ரெண்டையும் சேர்த்து மாட்டி விடுவோம். ரெண்டையும் சேர்த்து மாட்டிட்டேன். ஓகே, ரெண்டையும் சேர்த்து மாற்றியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் இது வந்து பவர் பட்டன். இந்த பவர் பட்டனை இப்போ அமுக்குனா ஆன் ஆகணும்.
பார்ப்போம் ஆன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆன் ஆகுது. அப்போது பேட்ரி தான் கம்ப்ளைண்ட்டு. ஓகே, இப்போ நான் திருப்பி ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கவரெல்லாம் மாட்டிட்டு செக் பண்ணுவோம். போட்டாச்சு. இப்போது பழைய பேட்டரி தூக்கி ஓரமாக வச்சிடலாம். ஓகே, இதை நம்ம அப்புறம் பார்ப்போம் இந்த பேட்டரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. நம்மளோட ஹாவர் போர்டுக்கு பேட்டரியை மாற்றிட்டேன். இப்போது இந்த இருக்குது பவர் பட்டன் இந்த இருக்குது. இப்போது இதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரெடி? ஆன் பண்ணலாமா? ஓகே, எங்கடா பவர் பட்டனு இந்த இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த 2 இடத்துலையும் காலை வச்சு அழுத்தினா இங்கே வந்து 2 பட்டன் இருக்கும், புஷ் பட்டன் மாதிரி. அது ப்ரெஸ் ஆகி கீழே உள்ள ஒரு போர்டு இருக்குது, அது பேர் என்னது, ஜியோஸ்கோப் போர்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த போர்டு ஆன் ஆனதுக்கப்புறம் தான் இப்படி நம்ம அசைச்சோம்னா முன்னாடி போகும் பின்னாடி வரும். ஓகே, இப்போ ஆனில் இருக்குது, செக் பண்ணுவோம். ஆன் பண்ணுறேன். ஓகே, இந்த சைடு திருப்பினா இங்கே பார்த்து போகும், அது சென்டர் வந்தாச்சுன்னா ஆஃப் ஆயிடும். திருப்பி இந்த சைடு திருப்பினா இங்கே பார்த்து போகும். ஆக்சுவலாக ஹாவர் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்படி திருப்பணும்னு வச்சுக்கோங்க, இது வந்து வீல் சுற்றும். இப்போ ஏன் சுற்றலைன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 2 ஜாய்ஸ்டிக் உண்டு. நம்ம காலத்துக்கு இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த 2 ஜாய்ஸ்டிக்கும் உள்ளே அமுங்கிடும், ப்ரெஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே சிக்னல் பாஸ் ஆனோடனே வீலுக்கு சப்ளை போகும். அப்போ எந்த ரொட்டேஷன், அதாவது எந்த ஆங்கிளில் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல வீல் வந்து மூவ்மெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ இதுதான் கால் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கிட்டு திருப்பினா இங்கிட்டு பார்த்து போகும். இதே ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நின்றுடும். இந்த சைடு திருப்பினா இந்த சைடு பார்த்து போகும். ரிவர்ஸு ஃபார்வேர்டு இப்படி தான் வந்து இது கண்ட்ரோல் ஆகும். இது நல்ல பவர்ஃபுல்லான ஹப் மோட்டர். இப்போ அதை நான் கையை தூர எடுத்துட்டேன், அதாவது காலை இப்படி வச்சுருக்க காலை இறங்கிட்டேன். இப்போ பாருங்கள், இறங்கிட்டா அந்த இடத்துல சப்ளை வராது, என்ன திருப்பினாலும் வராது. இந்த இடத்துல ப்ரெஸ் ஆகணும். இந்த இடத்துல வந்து நம்ம கால் வந்து இப்படி வந்து ப்ரெஸ் ஆகணும். ப்ரெஸ் ஆனால் மட்டும்தான் ஆன் ஆகும். வேலை செய்யுதா? ஹவர் போர்டில் எப்படி பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா? என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா.